தமிழ்நாட்டில் 97 லட்சம் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கம், பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆருக்கு முன்பு தமிழ்நாட்டில் 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அது 5,43,76,755 குறைந்துள்ளது. பட்டியலில் இருந்து உயிரிழந்தோர் 26,94,672 பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும், கண்டுபிடிக்க முடியாதவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் என 66,44,881 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை பதிவு இருந்ததாக 3,39,278 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு பிறகும் தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. பெண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233. Third gender 7,191. மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் 4,19,355. தமிழ்நாட்டில் சுமார் 12,000 பேர் எஸ்ஐஆர் படிவம் பெற விருப்பம் தெரிவிக்கவில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் பெயர் நீக்கத்திற்கான ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்களும் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புவோரும் படிவ மாறை வழங்கலாம் என்றார். நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல, இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க, அவங்க ஃபார்ம் 6 இன்க்ளூஷனுக்காக, ஃபார்ம் 7 ஏதோ கிளைம் அண்ட் ஒப்ஜெக்ஷன் இருக்குது, ஃபார்ம் 8 ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ், இதெல்லாம் அவங்க பிஎல்ஓ இல்லைன்னா இஆர்ஓ இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம். பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம் தொடர்பான ஆட்சேபனைகள் மற்றும் முகவரி உள்ளிட்ட விவரங்களை மாற்ற அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் கொளத்தூர் தொகுதியில் இருந்து 1,03,812 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதாவது 35.71% பேர் பழைய வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 26,375 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அங்கு எஸ்ஐஆருக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியலில் 2,67,374 பேர் இடம்பெற்றுள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் தொகுதியில் 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு எஸ்ஐஆருக்கு முன்பு 2,40,087 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 1,50,846 குறைந்துள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் நெல்லை தொகுதியில் 42,119 வாக்காளர்கள் 2,63,685 பேர் இடம்பெற்றுள்ளனர். நெல்லையை அடுத்த ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், சிவகடை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி ஆகிய தொல்லியல் தலங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அண்மை காலத்தில் அறிவியல் அடிப்படையில் அகழாய்வு நடத்தியது. இதில் கண்டெடுக்கப்பட்ட அரிய தொல்பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகத்தை அரசு அமைத்துள்ளது. ₹67,25,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் கண்கவர் நீர் தடாகம், திறந்தவெளி அரங்கம், தொல்லியல் மாதிரிகள், பொதுமக்கள் செல்ல எளிதான நடைபாதை, இயற்கையை ரசிக்க மரங்கள், குறுஞ்செடிகள், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், இடைப்பாற ஆங்காங்கே இருக்கைகளில் இடம்பெற்றுள்ளன. தமிழரின் நாகரிக பகுதிகள் தொடர்பான 15 நிமிட ஒலி ஒளி காட்சிகளும் குளிரூட்டப்பட்ட அறையில் காட்சிப்படுத்தப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என தமிழ் நிலங்களின் தனிச்சிறப்பை 5D தொழில்நுட்பத்தில் கண்டுகளிக்கலாம். இந்நிலையில் இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி திமுக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றும் நாளையும் மாநகர எல்லைக்குள் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க காவல்துறை தடை விதித்துள்ளது.
திருத்தணி அருகே 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக தந்தையை மகன்களே பாம்பை ஏவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. பொதட்டூர்பேட்டை பேரூராட்சி பகுதியில் வசித்து வந்த கணேசன் அரசு பள்ளியில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வந்தார். இவரது மகன்கள் மோகன்ராஜ் மற்றும் பிரவீன்குமார் கணேசன் பெயரில் பல்வேறு ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் இல்லத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கணேசனை பாம்பு கடித்த நிலையில் அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனால் அவருடைய மகன்கள் இன்சூரன்ஸ் பணத்தை பெற காப்பீட்டு நிறுவனங்களை அணுகியுள்ளனர். அதில் சந்தேகமடைந்த சில நிறுவனங்கள் காவல்துறையில் புகார் அளிக்க கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தியது. அப்போது இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதற்காக தந்தையை மகன்கள் திட்டம் தீட்டி கொலை செய்தது அம்பலமானது. அவங்க அந்த ரூம் வரை கொண்டு போயிட்டாங்க, பக்கத்துல கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே அந்த பாம்பு வந்து கில் பண்ணிட்டாங்க. அங்கேயே அடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் போகும்போது அது ஒரு சாதாரணமான ஸ்னேக் பைட் இன்சிடென்ட் மாதிரி ஸ்டார்டிங்ல போலீஸும் நினைச்சாங்க. பட் அதுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேஷன்ல இது எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தெரிஞ்சது. கணேசனின் மகன்கள் மோகன்ராஜ், பிரவீன்குமார் மற்றும் உறுதுணையாக செயல்பட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ள நிலையில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை பாஜக வரவேற்றுள்ளது. ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் வந்து கழகத்தாவே எதிர்த்து வந்திருக்கிறார். 1 மாசம் 10வது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் ஆரம்பமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மட்டும் தான் கரெக்டாக தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டாக யார் வாக்கு விடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதுல சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடுவோம். வரைவு வாக்காளர் பட்டியல் தான் இறுதி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து ஒரு டிக்டேட்டர், அது சர்வாதிகாரம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு கட்சிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் த ரோல் ஆஃப் த பார்ட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் த ஜெனுனிட்டி வந்து அவங்க வந்து சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக சேர்க்க போகிறாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே நீக்கியிருக்காங்க. அதான் என்னன்னா, இதை ஏன் திமுக பயப்படணும், ஏன் கோர்ட்டுக்கு போகணும், திமுக வந்து ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் பயப்படணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நாங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிடல. இவர்களை இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்து இவர்கள் எதை சாதிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. ஒரு நீண்டகால செயல் திட்டத்தோடு இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் அதிகமான போலி வாக்காளர்கள் இருப்பதாக அதிமுக கூறியது உண்மை என்பது இந்த பட்டியல் மூலம் உறுதியாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அக்கட்சி அரங்கேற்ற தயாராகி வருகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் 66,44,881 பேர் முகவரி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், தகுதியானவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தை விட தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் விழிப்புடன் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாஜக தேசிய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நிதின் நபின் இன்று தமிழ்நாடு வருகிறார். புதுச்சேரி செல்லக்கூடிய வழியில் சென்னை வரக்கூடிய அவருக்கு விமான நிலையத்தில் தமிழக பாஜக சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அப்போது ஆலோசனையும் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு கார் மூலமாக புதுச்சேரி செல்லக்கூடிய அவருக்கு கோரிமேடு எல்லையில் பாஜகவினர் வரவேற்பு அளிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து அவர் பாரதியார் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். பிறகு ஹோட்டல் அக்கார்டில் மாலை 3:15 மணிக்கு பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தக்கூடிய நிதின் நபின் மாலை 4:45 மணிக்கு ஹோட்டல் ஆனந்தாவில் நடைபெறக்கூடிய சக்தி கேந்திரா எனப்படக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகளுடனான ஆலோசனையிலும் பங்கேற்கிறார். அதற்கு பிறகு கட்சி நிர்வாகிகளை ஹோட்டல் சன்வேயில் சந்தித்து உரையாற்றுகிறார். இதைத் தொடர்ந்து நாளை காலை 8:30 மணிக்கு அரவிந்தர் ஆசிரமத்திற்கு செல்கிறார். பிறகு காலை 9:15 மணிக்கு பாஜக தலைமை அலுவலகத்தில் மணவெளி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தக்கூடியவர் 10:15 மணிக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசுகிறார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை கண்டித்து வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை ஒழிக்கும் வகையில் மத்திய அரசு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையிலும் தமிழகத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் போராட்டம் நடத்த உள்ளதாக திமுக கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மகாத்மா காந்தி பெயரால் தமிழ்நாடு அரசு ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டினார். அறிவாலயத்துல தேசிய கொடியை இவங்க ஏத்துனது இல்லைங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டவங்க இவங்க என்ன தேசியத்தை பத்தி பேசுவாங்க? மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடவே இல்லை. ஆனா நீங்க பெயர் எடுத்துறாங்களாம். பெயர்லயா எல்லாம் இருக்கு? மகாத்மா காந்தியின் பெயரில் நடைபெறும் ஊழலை தடுக்க அவரது பெயரை மத்திய அரசு நீக்கியிருக்கலாம் எனவும் தமிழிசை தெரிவித்தார். நேற்று அமாவாசை தினம் என்பதால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏராளமானோர் குவிந்தனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு கடந்த 15ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. இதுவரை 4300க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அமாவாசை தினம் என்பதால் நேற்று ஒரே நாளில் 1500 விண்ணப்பங்களுக்கு மேல் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, MR விஜயபாஸ்கர், ராஜலட்சுமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் என பலரும் விருப்ப மனுவை பெற்றுக் கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் இருக்க 10 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நான் ஏற்கனவே மேற்கு தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இப்பொழுது எந்த தொகுதி கொடுக்கிறார் அந்த தொகுதியில் போட்டியிடுவோம். நேற்று முன்தினம் வரையில் கூட்டம் குறைவாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் அதிக அளவில் கூட்டம் வந்ததால் அதிமுக அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. ஜெயலலிதா மகள் என கூறி வரும் பிரேமா எனும் ஜெயலட்சுமி ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு வழங்கினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு, சபரிமலை தங்க மோசடி வழக்கு அமலாக்கத்துறைக்கு மாற்றம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். माननीय सदस्यगण, வந்தே மாதரம் பாடலுடன் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நடப்பாண்டுக்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி இரு அவைகளிலும் தொடங்கின. மொத்தம் 19 நாட்கள் நடந்த கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் முழக்கம் தொடங்கி 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டன. மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் காரசார விவாதங்கள் நடைபெற்றன. டெல்லி காற்று மாசு விவகாரமும் நாடாளுமன்றத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் எனப்படும் VPG ராம்ஜி மசோதா, அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்புக்கு அனுமதி உள்ளிட்ட மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. மொத்தம் 19 நாட்கள் நடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு சட்டத்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் MPக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ಆಮೇಲೆ ಲೆಜಿಸ್ಲೇಚರ್ ಪಾರ್ಟಿ ಮೀಟಿಂಗ್ನಲ್ಲಿ ಶಾಸಕರ ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಹೈಕಮಾಂಡ್ನವ್ರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ಹೇಳಿದಿನ ಹೊರತು ನಾನು ಬೇರೆ ಏನೂ ಹೇಳಿಲ್ಲ. ಈಗಲೂ ನಾನೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ, ಹೈಕಮಾಂಡ್ನವ್ರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರು ನಾನೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ. முதலமைச்சர் பதவி குறித்து பாஜக தலைவர் எழுப்பிய கேள்விக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சூடாக அளித்த பதில்கள்தான் இவை. கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் சித்தராமையா மற்றும் DK சிவகுமார் இடையே நிலவக்கூடிய உட்கட்சி பூசல் குறித்து பாஜக தலைவர் அசோக் கேள்வி எழுப்பினார். இதற்கு உடனடியாக பதிலளித்த முதலமைச்சர் சித்தராமையா தானே முதல்வராக தொடர்வதாக கூறினார். சித்தராமையா மற்றும் DK சிவகுமார் ஆதரவாளர்களிடையே முதல்வர் நாற்காலிக்கு போட்டி நிலவி வரும் நிலையில் தற்போது சித்தராமையாவின் பதிலால் கர்நாடக காங்கிரசுக்குள் உட்கட்சி பூசல் வலுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையில் விளையாடும் சிறுவர்களை தேடிச் சென்று மனநலம் குன்றிய இளைஞர் தாக்கிய CCTV காட்சிகள் தான் இவை. பெங்களூரு தியாகராய நகரில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை இளைஞர் தாக்கியதில் காயமடைந்தார். அது தொடர்பாக சிறுவனின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் தொடர்பாக பகுதி CCTV காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சாலையில் விளையாடும் சிறுவர்களை தாக்குவதையே இளைஞர் வேலையாக கொண்டிருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் குழந்தைகளை தாக்கிய நபர் மதுரையைச் சேர்ந்த ரஞ்சன் என்பதும், மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ரஞ்சன் பெங்களூருவில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு வந்தபோது இந்த கொடூரத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது.
சபரிமலை தங்க மோசடி வழக்கை அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாற்றி கேரள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலை கவசம் மற்றும் கதவு நிலைகளில் பதிக்கப்பட்டிருந்த தங்கம் மோசடி செய்யப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் பெங்களூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போட்டி, தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு குறித்து சிறப்பு விசாரணை குழுவினர் கேரள உயர்நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தனர். தங்க மோசடி விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் நடவடிக்கை நடந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்க அனுமதி கோரி கொல்லம் குற்றவியல் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. ஆனால் அதற்கு சிறப்பு விசாரணை குழு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை அமலாக்கத்துறைக்கு மாற்றி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விசாரணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்க சிறப்பு விசாரணை குழுவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் HIV தொற்றுள்ள ரத்தத்தை குழந்தைகளுக்கு ஏற்றியது தொடர்பாக மருத்துவர் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அந்த மாநிலத்தின் சாத்னா மாவட்ட அரசு மருத்துவமனையில் தலசீமியா என்ற நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தைகள் 6 பேருக்கு HIV தொற்று பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த குழந்தைகளுக்கு HIV தொற்றுள்ள ரத்தம் ஏற்றப்பட்டது தெரியவந்தது. இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக விசாரிக்க 7 பேர் கொண்ட குழுவை அமைத்து அம்மாநில சுகாதாரத்துறை உத்தரவிட்டது. அந்த குழுவின் விசாரணையின் அடிப்படையில் ரத்தம் வழங்கிய ஆய்வகத்தில் பணியாற்றும் மருத்துவர் தேவேந்திர பட்டேல், ஆய்வக ஊழியர்கள் ராம்பாய், திரிபாதி, நந்தேல் பாண்டே ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேலும் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க சுகாதார மற்றும் மருத்துவ தலைமை அதிகாரி மனோஜ் சுக்லாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு மையங்களிலிருந்து ரத்தம் கொண்டுவரப்பட்டு ஏற்றப்பட்டதாக தெரிகிறது. எனவே ரத்த தானம் செய்தவர்களில் யாருடைய ரத்தத்தில் HIV தொற்று இருந்தது என்பது குறித்து கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் கிரெடிட் கார்டு மற்றும் UPI பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் டெபிட் கார்டு பயன்பாடு தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு இந்திய மக்கள் மாறி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் கிரெடிட் கார்டு பயன்பாடு அதிகரித்துள்ளது. கடைசி காலாண்டு தரவுகளின்படி கிரெடிட் கார்டு பயன்பாடு 26% உயர்ந்துள்ளது. 145 கோடி முறை பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் அதன் மதிப்பு 60,70,000 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும், தவணை முறையில் பொருட்களை வாங்கவும் பொதுமக்கள் கிரெடிட் கார்டுகளை அதிகம் பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதே சமயம் டெபிட் கார்டு பரிவர்த்தனை எண்ணிக்கை 22% குறைந்து 33 கோடியாக சரிவடைந்துள்ளது. அதன் மதிப்பும் 13% குறைந்து 11,20,000 கோடி ரூபாயாக உள்ளது. அன்றாட செலவுகளுக்காக பொதுமக்கள் UPI பரிவர்த்தனையை அதிகம் பயன்படுத்துவதும் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் கடைசி காலாண்டில் UPI பரிவர்த்தனை எண்ணிக்கை 34% உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 70,90,00,000 UPI QR கோட் பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.